मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुनां कंडे भद्रामि शुभकेतुं जीवन सरदां सतम्. உங்க மாமனாருக்கு 2 தாரமா. இந்த 2 பையனும் 2ஆம் தாரத்துக்கு பிறந்த பசங்களாம். இந்த 2 பையன் மேலயும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையா. அதனால நீ முதல் நாள் இருந்த இந்த பையனுங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும். இல்லன்னா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவானுங்க. எதுவோ அனுபவப்பட்டோம் நான் சொல்றேன். அப்புறம் இஷ்டமா நான் வரேன். ஏன் இங்க நின்னுட்ட? ஓஹோ, தம்பிய தூக்கிட்டாருங்களா? தூங்கிட்டோம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தரையில படுத்துக்கிறேன். அண்ணா ஊருக்கு போகும்போது அழக்கூடாது. நான் என்ன சீமைக்கா போனேன்? பட்டத்துக்கு தானே. 2 மாசம் பரீட்சை எழுதிட்டு ஒடியாந்துருவேன். உங்க அண்ணன் பெரிய வைக்கிறார் வேணா? ராமு, உங்க அண்ணன் வைக்கிறானதுக்கு அப்புறம் உன்னை நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு உன் காலை குணப்படுத்திடுவேன். நீ மத்தவங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம். ஒன்னு இன்ஜினியருக்கு படிக்க வைக்க போறேன், உங்க அண்ணனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அதுக்குள்ள உங்க பெரிய அண்ணனுக்கு வயசாயிடும். நீங்க 2 பேரும் நிறைய சம்பாரிச்சு உங்க அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தலாம். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, குட் பாய், குட் பாய். ராதா, என் தம்பிங்க 2 பேரும் மாதிரி எனக்கு உயிர். அவங்க கண்கலங்க நான் என்னால தாங்கவே முடியாது. அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இனிமே நீ அவங்களுக்கு அண்ணி மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. மறந்துடாதே. பட்டுமா? சரிங்க. ராஜா வர்றேன். ராமு வர்றேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க. நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்டா. அண்ணி, நாங்க ஸ்கூலுக்கு போனோம். போய் தொலைங்களேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. டிஃபன் சாப்பிடணும். இன்னைக்கு டிஃபன் ஒண்ணும் பண்ணல. அப்ப மத்தியான சாப்பாடு? சமைக்கிறேன் இல்ல, கண்ணு தெரியலையா? எனக்கு என்ன 4 கையா இருக்கு பறக்கிறதுக்கு? கோச்சுக்காதீங்க அண்ணி, நாங்க போறோம். மத்தியான சாப்பாட்டையாவது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க. பாக்கலாம் போங்க. அண்ணே, அண்ணியே இன்னும் சாப்பாடு கொண்டு வரல. எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்தாராமு, இந்த வேர்க்கடலை சாப்பிடு, பசிக்காது. பாவம், அன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதான் வரல. நம்ம சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். என்ன? ஏன்டா என் தம்பி அடிச்ச? அப்படித்தான் அடிப்பேன். அடிப்பியா? பாத்தியா, நான் சொல்லல என் உயிரை வாங்கறதுக்குன்னே பிறந்திருக்குங்கன்னு. அவர் ஊர்ல இருந்து வரட்டும். ஒண்ணு நான் இந்த வீட்டுல இருக்கிறதா, இல்ல இந்த சனியனுங்க இருக்கிறதா, 2ல ஒண்ணு கேட்டுறேன். கூலி சார், நான் தூரம் சார். உன்னால தூக்க முடியுமா? டேய், எங்க இருந்து கிடைச்சது? யார் கொடுத்தா? சொல்றா.
அதுவும் அந்த ஆள் தான் கொடுத்தாரு. டேய் தூக்கி எறிடா, தூக்கி எறிடானா. இந்தா ராமு, சாப்பிடு. ராமு, நீ எப்பவுமே கை நீட்டு பிச்சை எடுக்க கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை உட்கார வச்சே சாப்பாடு போடுவேன். சபாஷ் தம்பி. ஏன்பா நீங்க 2 பேரும் தனியாவா இருக்கீங்க? ஆமாங்க. அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. அப்ப என் கூட வர்றீங்களா? ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா வரோங்க. வேலை தானே, அருமையான வேலையை தர்றேன், வாங்க என் கூட. வாடா. வாங்க வாங்க. ராஜா, ராமு, அண்ணன் வந்து கேட்டா இந்த பாரு உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? நான் வர்றது இருக்கட்டும், தம்பிங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? இல்ல. இல்லையா? வேற எங்க போயிருக்காங்க? வந்து வந்து என்ன வந்து எங்க போயிருக்காங்க? அது வந்து உங்க தம்பிங்க 2 பேரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போற வயசு அவங்களுக்கு? சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். வீட்டை விட்டு போறாங்கல்ல, நீ ஏன் அவங்களை தடுத்து நிறுத்தல? அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு நான் யாரு? ராதா, பிச்சை போடுங்க சார். சாப்பிட்டு 4 நாள் ஆகுது சார். சார் சார் பிச்சை போடுங்க சார். சார் சார் பிச்சை போடுங்க சார். ஏய் பசங்களா, நல்ல சத்தம் போட்டு பிச்சை எடுங்கடா, பிச்சை எடுங்க. அப்பதான் நாங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சீட்டாட முடியும். பிச்சை போடுங்க சார். பிச்சை போடுங்க சார். சார் சார் அனாதீங்க சார். பிச்சை போடுங்க சார். சார் டேய் பசங்களை காணும், வாங்க போய் தேடுவோம். நீங்க எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்கடா. நீங்க ஏன்டா பசங்களை அடிக்கிறீங்க? எங்களை காப்பாத்துங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களை பிச்சை எடுக்க சொல்றாங்க. என்னங்க நீங்க எங்களை காப்பாத்துறீங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஓ பாய். 15 வருஷத்துக்கு முன்னால நான் பாய், இப்ப வளர்ந்துட்டேன் மேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை பசங்களை என் கூட அனுப்பு. என்னது? ஏன் குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா? என்னய்யா வந்த இடத்துல உறவு கொண்டாடுற உன்ன? தேரி மேஸ்திரி பாய், ஏன்பா உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க, நாங்க அனாதைங்க. என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர் இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஃபரிதா, அன்வர், வா 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 வா. யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு. ராஜா, இது ஃபரிதா உன் தங்கச்சி, இது அன்வர் உன் தம்பி. ஃபரிதா, இனிமே இந்த 2 அண்ணன்மார்களும் நம்ம வீட்டுல தங்க போறாங்கம்மா. ஐயா, இனிமே எனக்கு 3 அண்ணங்க. அடேங்கப்பா,
ஐயோ எங்க ராஜா அண்ணன். கீர்த்தி வண்டியை எங்கேயாவது ஓரமா கொண்டு போ. எங்க அண்ணன் பாக்குறதுக்குள்ள நான் கீழே குச்சிடுறேன். கமான் குயிக் சீக்கிரம். சார், உங்க ஜீப்பை கவுத்துட்டு கால்ல ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட. லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்க. ஈய திறந்து பாருங்க, விஷயம் நிறைய இருக்கும். சார் அபின். அபின் கான்ஸ்டபிள், இவனை உடனே உள்ள தள்ளு. ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ சார். உண்மையை சொல்லு, எத்தனை நாளா கள்ளக்கடத்தல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துலயே அடிச்சு கொண்டுடுங்கண்ணே. சரி, இன்னைக்கு என் கண்ணை ஏமாத்திருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் நான் அப்பட்டுக்கிற கடன் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த மனுஷன் எனக்கு அப்பாவை இருக்கிறதுனால நீயும் ஃபரிதாவும் என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. என் தம்பிங்க எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ண முடிச்சுமா இருக்க மாட்டேன். அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்தரிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். அது அன்வரா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி. நியாயத்துக்காக எதை விழுந்தாலும் நெருப்பிலே தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. அடச்சே, என்ன சார் நீங்க உங்க வாட்ச் என் டாக்ஸி விட்டு வந்துட்டீங்க. ஓ இந்தாங்க சார். தேங்க்யூப்பா. இது உங்களுக்கு தானே? ஆமாப்பா. நிஜமாவா? நிஜமா. சத்தியமாவா? சத்தியமா. அப்ப எடுத்துக்கங்க. ரொம்ப காஸ்ட்லி வாட்ச். ரொம்ப தேங்க்ஸ். இந்தாப்பா. கமான் ஹேவ் இட். ஆமா, இந்த விஷயத்துல வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? அந்த வாட்சிங் கொடுங்க சார். ஏன்பா? போட்டு உடைச்சிடுறேன். ஏன்? பின்ன என்ன சார், இந்த பணத்துக்காகவா நான் உங்களை அங்க நீங்க தேடி வந்து நாக்கிட்ட சண்டை போடுங்க கொண்டு வந்தேன். ஒரு நேர்வு தான் சார். அதெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களா? இதானே நீங்க மதிப்பீங்க சார். என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது. அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை. பொல்லாத பணம். வரேன் சார். தம்பி என்ன என்ன உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். போயிட்டோம். சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.